என் பேர் உச்சன் கான். எவ்வளவு நாள் இந்த வியாபாரம் கடை பேர் வச்சுக்கிட்டு வந்து நபி டெக்ஸ். நபி டெக்ஸ். நபி டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 5000 ரூபாய் கையில வச்சேன். 5000 ரூபாய் வந்து வட்டிக்கு வாங்கி வச்சா அந்த 50 பைசா வந்து லாபம் கிடைக்காது உங்களுக்கு. உங்க சொந்த வாழ்க்கை பைசால வந்து 5000 ரூபாய் கையில வச்சேன். 1500 ரூபாய் பெட்டி காசு, 3500 ரூபாய் சரக்கு போட்டேன். 3500 ரூபாய் சரக்கு போட்டு ஒரு வியாபாரம் எனக்கு ஒரு அளவுக்கு எனக்கு வியாபாரம் பிக்கப் ஆச்சு. வியாபாரம் பிக்கப் ஆகிட்டே இருக்கேன் வந்து 5 வருஷம். போன வருஷம் இந்த தேதிக்கெல்லாம் வந்து நான் காலமாக வந்த சேவல் மேலே ஆகிப்போச்சு. சரியா சோறு தண்ணியில் வந்து சோறு தண்ணி காரணம் தானே கிடையாது. ரொம்ப சீரியஸ் கண்டது டிபியில் எடுத்து வச்சாங்க. இவன் ஏன் குற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு படுக்க வச்சு இதெல்லாம் இதெல்லாம் வந்து கருப்பு ரத்தம் கெட்டு பண்ண ரத்தம். நான் விளையாட்டுக்கு சொல்ல யாருக்கும் சரி அந்த மாதிரி இதே பாவம் வரக்கூடாது. கெட்டு பண்ண படுக்கணும். எனக்கு கடவுளுக்கு நான் நேர்மை என்ன நடக்கிறதுனால எனக்கு கடவுள் வந்து எனக்கு எழுப்பு மறுப்பில் ட்ரீட்மெண்ட் 2 வருஷமா செய்யறேன். இதே செய்யற வியாபாரத்தில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குது ஐயா? ஒரு டவுலுக்கு வந்து எனக்கு 12 ரூபாய் கிடைக்கும் ஐயா. 12 ரூபாயில வந்து 10 ரூபாய் எனக்கு ஒரு டவுலுக்கு தான் சொல்றேன். 10 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபாயில வந்து அந்த 2 ரூபாய் வந்து நான் போட்டுக்கு கூட பஸ் பேரு வரத்துக்கு வந்து ஆட்டோ ஃபேர் லக்கேஜ் கொடுத்து தான் எடுத்து வரணும். அதுக்கு தனியா போயிடும். இதுல கிடைக்கிறது வந்து 40 டவுல் எடுத்தா 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து 10 டவுல் போவோம், 5 டவுல் போவோம், 4 டவுல் போவோம். ஏழா படிப்பு விட்டு அப்படி நான் எவ்வளவு பையனா கூட வந்து 4 பேர் தட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முன்னே இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படியும் என்ன பண்றாங்க. இப்ப நீங்க பேசிருக்கீங்களா, நீங்க போட்டிருக்கீங்களா போய் நீங்க ஈவினிங் வரதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரீங்க. 4 பேர் 5 பேர் வராங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா 8 வச்சுட்டு அது போய் குண்டி எடுத்து போவாங்க, ட்ரீட்மெண்ட் போவாங்க. அது கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. 2வது வந்து நீங்க இப்போ இதுல இருக்க 3500 வேலை வச்ச லாபம்னா நான் கட்டிட்டோன்னா 10 வருஷம் வருமானம் வந்து சாப்பாடு கொடுத்தல சாப்பாடு சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க கொடுத்துருக்கீங்க, சாப்பிடுங்க. சரி வந்தா நான் பாக்குறேன். எங்க என்ன ஜாஸ்தி பேச முடியல, மூச்சு வாங்குற வாங்குது எதாவது வருத்தப்படாது. ஆனா டிவில படம் இது வந்து ஒரு நேரத்துக்கு ஒவ்வொரு படம் எனக்கு. சரி ஓகே ஓகே சரிங்களா, சாப்பிடுங்க சரிங்களா. பொண்ணு வந்து உடம்புல ரொம்ப இது பண்ணி என் பிள்ளைங்கள வந்து என்னாண்ட பேசுது. எந்த சொந்தக்கார பந்தக்கார விட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. நான் தனியா அனாதே தான் போறேன். ஏதாவது இருக்கட்டும் எடுத்து போட்டு நான் சாப்பிட்டு வரணும். அவ்வளோதான் கண்டது. காலையில் 3 மணிக்கு அனுப்பிச்சு வையா. 3 மணிக்கு அனுப்பிச்சா ஸ்ட்ரைட்டா 4 மணிக்கு இங்கே எஸ்டேட்டுக்குள்ள வருவேன். பள்ளிவாசல் ஸ்பெஷல் டோல்கன் ஜமாத் கூட்டு சேர்ந்த தொழுவுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் டோல்கன் ஒன்று இருக்குது. எங்களுக்கு சொந்தமாக படிக்குது. அந்த தொழுகை படிச்சுட்டு அதுக்குள்ள பேங்க் கொடுப்பாங்க. ஜமாத் டோல்கன். உங்க பேரு? ஆகாஷ். என் பேரு அந்த மதம் எல்லா மதமும் எனக்கு சமாதானம். எனக்கு வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டேன். அந்த ஜமாத் டோல்கில் வந்து 4 பேர் ஒரு 20 ரூபாய் இருக்கும். கூட படிப்பேன். கூட வந்து நம்ம சொல்லிட்டு இமாம் வந்து புக்கு படிப்பார். அந்த புக்கை கேட்டு திரும்பி வந்து ஜமாத் படிப்பு ஒன்று இருக்குது. அதை படிச்சு கேட்டு 6:30 மணிக்கு அங்கே கிளம்புறேன். நான் வண்டி வந்து முட்டை வியாபாரம் பண்ணி நான் வாங்கினேன். 10 வருஷம் ஆச்சு. இவங்க சொன்னதுக்கு உங்க மூஞ்ச கறி பூசணுன்றதுக்காக வண்டி வாங்கினேன். இன்னைக்கு 14 வருஷம் ஆகுது இந்த வண்டி வாங்கி. இந்த வண்டி எல்லாரும் தான் நோட்டிக்கிறேன். இந்த கவலை தெரியும். காலம் வந்து பார்த்தா அந்த சாப்பிடுறேன். வாழ்த்துக்கை நான் நம்பி டக்ஸி தான் முட்டை வியாபாரத்துக்கு ஒன்றும் நம்பி முட்டை சட்டி தான் வச்சு வியாபாரம் பண்ணேன். இதான் எனக்கு கை கொடுத்தேன். சரி ஐயா, இது வந்து நபி டக்ஸி தான் நான் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு தூரம். சரிங்களா, நான் வந்து எனக்கு யாருக்கும் ஜென்மம் கொடுக்கூடாது. நீங்க அடிபட்டுருக்கீங்க, அது போய் ஒட்டாஸ் பண்ணு. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணு. உங்களுக்கு கடவுள் வந்து வராத பொருள் கூட வந்து தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா, கடிக்கார செல்வம் கூட வந்து நம்ம வாழலாம் செல்வம்லாம். கண்ணம் மட்டும் வந்து எந்த செல்வமும் நம்மளுக்கு பின்னாடி வர போதுல எவ்வளவு இருக்குது.